بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறு என்ற அந்த வரலாற்றில் தோட்டக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஒரு தோட்டக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களை எப்படிப்பட்ட செழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்தேன். அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலிருந்து நீங்கள் என்ன படிப்பினை எடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் 68வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகிறான். நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சில சம்பவங்களை பற்றி சொல்கிறேன். ஆனால் அது யாருமே போயிட்டு அதை போய் பார்த்து அந்த அத்தியாயம் என்ன தான் பேசுது அப்படின்னு முயற்சி செஞ்சீங்களான்னு பார்த்தீங்களா? தெரியல. எதுக்கு அந்த அத்தியாயம் சொல்லப்படுது, அந்த நம்பர் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் தனியாக படிக்கும்போது அந்த பயானில் கேட்கப்பட்ட அந்த செய்திகளும் அங்கே அறிவுரை சொல்லப்பட்ட அந்த வசனங்களும் நீங்கள் ரெண்டுமே படிக்கும்போது அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை அந்த நேரத்தில் மாறக்கூடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் இருக்கலாம், அல்லாஹ் பற்றி அஞ்சாமல் இருக்கலாம், அல்லாஹ்வை கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பயான் கேட்ட அந்த தாக்கம் உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கும். அதை போய் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து அதை படிக்கும் பொழுது அல்லாஹ் உங்கள் மேலே கருணை காட்டினால் அந்த சமயத்தில் நீங்கள் மாறக்கூடும், உங்கள் உள்ளம் மாறும். அதற்காக வேண்டி தான் அதை பார்க்க சொல்கிறோம், அதை போய் கவனித்து படிக்க சொல்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நம்பர்களை நோட் பண்ணிவிட்டு போய் பார்த்து படிங்க. அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஹிதாயத்து கொடுப்பான்றது தெரியாது. நம்ம ஹிதாயத்தில் இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் ஹிதாயத்து இல்லாமல் இறந்து போயிடுவோம். ஹிதாயத்தே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து மரணிக்க செஞ்சுருப்பான். ஏன்னா யுஅதிபு மையஷா வயர்ஹமு மையஷா அப்படின்றான். நான் நாடியவருக்கு என்ன பண்ணுவேன், ஹிதாயத்தை கொடுப்பேன், வழங்குவேன், வாரி வழங்குவேன், எல்லாமே பண்ணுவேன். நான் நாடியவர்களை தண்டிப்பேன் அப்படின்றான். அது என் கையில் இருக்குன்றான். அப்போது நம்மளுடைய ஈமானை வச்சுக்கிட்டு நம்மளே பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஈமான் இன்றைக்கி அல்லாஹ்கிட்ட ஜெயிச்சிட்டோமா, இன்றைக்கி நம்ம அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்கிறோமா அப்படின்றத நம்ம நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படின்னா நம்மளுடைய கத்தி எப்படி இருக்கும், சாணம் பிடிச்ச கத்தியாக இருக்கும், இல்லைன்னா துரும் பிடிச்ச கத்தியாக ஈமான் மாறிடும். அந்த ஈமான் என்ன பண்ணும், வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணும், சாணம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கத்தி என்ன பண்ணும், கூர்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாங்க. இப்போ இந்த காலகட்டம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும், உலக அழியிற தருவாயத்துக்கு வந்துருச்சு, ஒரு இதாயத்து எல்லாருக்கும் வந்தது. ஒரு உலகம்னு பார்க்கும்போது ஒரு பயம் வந்தது. சரி, தஜ்ஜால் வந்துட்டான் போல், யாஜு மஜூஜ் நெருங்கிட்டாங்க போல், நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை சுதாரித்து வாழணும், நம்ம இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், நம்ம இதை விட்டு கடக்கணும், நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்லாம் நமக்கு வந்தது. கொரோனாலாம் லாக்டவுனில் போடும்போதெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருந்தோம். பயந்தோமா? லாக்டவுன்லலாம் அப்படியே ஒரு பயான்னா அப்படி ஒரு காரசாரமான ஒரு பயான். என்னான்னு, இங்கேருந்து போயிடணும், கடந்துடணும், வாழ்ந்துடணும், வேறு பக்கம் போயிடணும், நமக்கும் உலகத்துக்கும் சம்மதமே இல்லாமல் வாழணும், இப்படின்ற ஒரு மாதிரிலாம் பயன் பண்ணோம். ஆனால் காலம் என்ன ஆச்சு அப்படின்னா, லாக்டவுன் வெளிப்பட்டுச்சு, விடுதலை சுதந்திரம் மாதிரி வெளியே வந்தோம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக சம்பாதிக்க ஆரம்பித்தோம், சம்பாதிக்க போனோம், உலக ஆசைபாசங்களை தேட போனோம், அப்படியே போயிட்டோம். எதுக்கு வரல, என்ன சொன்னோம், போயிடணும், தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து தப்பிச்சு போயிடணும், நம்மளும் தப்பிக்கணும், சமுதாயத்தையும் காப்பாற்றணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் சொல்லிட்டுலாம் பேசணும். ஆனால் லாக்டவுன் விடுபட்ட சில மாதங்கள் என்ன ஆகிட்டோம், அந்த உலக ஆசாபாசங்களில் போயிட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவாங்க இல்லையா, ஜுக்கின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, உலக கவர்ச்சி பொருளாக தான் நான் உங்களை படைச்சிருக்கிறேன் அப்படின்னா. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கான், கவர்ச்சி பொருள். எப்படி பெண்களை பார்த்த ஒரு கவர்ச்சி வருதோ அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான பொருள் தான் இந்த உலகம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அந்த உலகமான அந்த கவர்ச்சியான அந்த உலகத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வையும் மறந்துட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இக்தரபத்தி சா, மறுமை நாள் நெருங்கிருச்சு, உன் பிழைக்கு நெரும்பை விட அருகாமையில் இருக்க அந்த நாள் எப்போ வேணாலும் வந்துடும்,
நீ பயந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்ல பல இடங்கள்ல சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், அதை காது குத்து கேட்க மாட்டேன்றோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அடுத்த அடையாளம் வருது, மறுபடியும் அடுத்த லாக்டவுன். போன லாக்டவுனுக்கே ஒரு மாதிரியா இருந்தோம், அடுத்த லாக்டவுன் இன்னும் நெருக்கடியும் கொடுக்க போகிறான். இப்போ இந்த முறை என்ன பண்ண போகிறான் அப்படின்னா 3 வயசு குழந்தைங்களிலிருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் என்ன பண்ண போகிறான், ஊசி போட போகிறான், தடுப்பூசி. ஆனால் இஸ்ரேல் நாட்டிலேருந்து எல்லா நாட்டு மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரதமரே சொல்கிறான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோஸ் போட்டவங்க 2வது டோஸ் போட்டவங்க எதுவுமே செல்லுபடி ஆகலை, இதெல்லாம் வேஸ்ட்டு, மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஊசியை தயாரிக்க போகிறோம், தடுப்பூசி தயாரிக்க போகிறோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக குத்த போகிறோம் அப்படின்றான். இவங்க எந்த அளவுக்கு இவங்க வராங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஷைத்தான் இருக்கிறான், மனிதன் இருந்தான். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து ஷைத்தான் நினைச்சா இந்த உலகம் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் நான் உலகத்தில் போய் வாழணும், நான் குழந்தை குட்டி பெருக்கணும், நான் அல்லாவுக்கு அடிபணிஞ்சு வாழணும்னு சொல்லிட்டு ஷைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். இந்த உலகம் எனக்கு கொடுப்பான், எனக்கு தான் அல்லாவுக்கு அடுத்த அந்தஸ்தில் யார் இருந்தா, ஷைத்தான் இருந்தான். இப்போ அந்த அந்தஸ்தை அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்காம மனிதருக்கு கொடுத்தனால அவனுக்கு மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு, ஈகோ கிராஷ் ஆயிடுச்சு அவனுக்கு. என்னை விட ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை போய் அல்லாஹ் நம்பிட்டானே, இப்போ அல்லாவுக்கு நான் புரிய வைக்க போகிறேன் என்னன்னு அவன் நினச்சிக்கிறான். அல்லாவுக்கு அவன் புரிய வைக்க போகிறானா என்னன்னு, என்ன தேர்வு செய்யாமல் அவனை தேர்வு செஞ்சல, அவன் எவ்வளோ வேஸ்ட்டுன்னு அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு சவால் விட்டான். அப்போ அல்லாஹ் கிட்ட சவால் விட்டுட்டு அல்லாஹ் அவனுக்கு நரகத்துக்கு போக சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்டான், எனக்கு அவகாசம் கொடு, நீ சொன்ன மாதிரியே நான் நரகத்துக்கு போயிடுறேன், ஆனால் இந்த உலகம் அழிக்கப்படுற நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. நீ இவங்களை பெஸ்ட்டுன்னு சொன்னல, இவங்க பெஸ்ட்டே கிடையாது, இவங்க எவ்வளோ கேவலமானவங்கன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அவன் சவால் கொடுத்தான். அந்த சவால் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அவனுடைய அஜெண்டா இருக்கு இல்லையா, அதை அவன் வெளிப்படுத்தி காமிச்சுக்கிட்டே வரான். அல்லாஹ்வுடைய உலகத்தில் இயற்கையான விவசாயம் இருக்குது, ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இயற்கையான விவசாயத்தை பண்ணாதீங்க, இயற்கையான விவசாயம் நீங்கள் பண்ணிங்கன்னா கால தாமதங்கள் ஆகும், ஒரு வருஷத்துக்கு 2 அறுவடை தான் உங்களுக்கு வரும், என்னுடைய முறைப்படியில் நான் கொடுக்கக்கூடிய மருந்தை நீங்கள் தூவினீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா வருஷத்தில் 6 முறை நீங்கள் பார்க்கலாம் பண்ணுறானா. இது என்ன ஆகுது, மனிதனுக்கு கேடது. இப்போ யாருடைய பேச்சை கேட்டு போகிறான், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காம சாத்தானுடைய பேச்சை கேட்டு போகிறான். ஒரு கோழி வளரணும் அப்படின்னா 1 வருஷம் ஆகும். ஒரு கோழி நல்ல சதை உள்ள கோழியாக மாறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் ஆகும். ஆனால் இவன் ஏற்பாடு பண்ணுற அந்த கோழி என்ன அப்படின்னா 40 நாளில் ரெடி பண்ணுறான். 40 நாள் அது பொரிஞ்சு அதுக்கு பெருசாகி சதை விட்ட கோழியாக மாறிது 40 நாளில். நீங்கள் இயற்கையான கோழியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40 நாளில் வளரவே செஞ்சுருக்காது, சின்ன குஞ்சாக தான் இருக்கும். அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களுக்கு அதிக லாபத்தை நான் ஈட்டு தரேன், பணம்னு ஓடுங்க, பணத்துக்கு பின்னாடி போங்க, நீங்கள் பிறந்ததே பணத்துக்கு தான், செல்வம் சேருங்க, உலக ஆடம்பர வாழ்க்கையை வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சைத்தான் நம்மளை அவனுடைய திசை பக்கம் அவன் திருப்புறான். இதன் பக்கம் நம்ம போகிறனால நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, மூட நம்பிக்கை நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இபாதத் செஞ்சால் நீ போதும், அல்லாவுக்கு தேவை என்ன 5 வேளை தொழுகை, 5 வேளை தொழுகை நீ செஞ்சுட்டேன்னா நீ அல்லாஹ் கிட்ட வெற்றி, அல்லாவுக்கு தாஜத் நேரத்தில் உட்காந்து நீ ஜிக்ர் செஞ்சுட்டேன்னா அல்லாவுக்கு பிடிச்சி போயிடும், அல்லாவுக்கு நீ அல்லாஹ் கொடுத்த பொருள்லேருந்து நீ தான தர்மம் பண்ணிட்ட அப்படின்னா அல்லாவுக்கு பிடிச்சி போயிடும். இப்படின்ற ஒரு மாய உலகத்தில் நம்மளை உட்கார வச்சு வணக்க வழிபாடுலேயே நம்மளை உட்கார வச்சிட்டான். ஆனால் ஆட்சி ரூலிங் அதிகாரம் எல்லாமே யார் செய்கிறா, அவன் செய்கிறான். அல்லாஹ் சொல்கிற குரானில், இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் செல்லுங்க, போய் பாருங்கள், அண்ட சராசரி எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லா பூமியும் எந்த அப்படின்றான். ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம இந்திய அமெரிக்காவுக்கு போக முடியாது, அமெரிக்கா இந்தியாவுக்கு வர முடியாது, இந்திய பாகிஸ்தானுக்கு போக முடியாது, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர முடியாது. அவனுடைய பார்டரை போட்டு கோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த பார்டரை பிரித்தது யார், நபிகள் நாயகம் பிரித்து தந்தாங்களா, அல்லாஹ் பிரிக்க சொன்னானா? அல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் தான் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒரு முஸ்லீமு இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் தான் சொல்கிறானே தவிர, அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி நாடை பிரிக்க வைப்பானா? இப்போ இதையெல்லாம் சிந்திக்காத மக்களாக இருந்தனால தான் இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு, ஏற்றத்தாழ்வாக மாறிடுச்சு. அமெரிக்காவுடைய ₹1 இந்தியாவுக்கு எவ்வளோ, 75 ரூபா, கிட்டத்தட்ட 80 ரூபா கிட்ட. அப்போது நான் அவள் நோக்கி நான் ஓடணும்னா எவ்வளோ நான் உழைக்கணும்? இப்போ இந்த ஏற்றத்தாழ்வை யார் அமைச்சேன்னா
நமக்கு நாம தான் கேடு செஞ்சுக்கணும். அப்போது இதையெல்லாம் சிந்திக்கணும். இப்போ லாக்டவுன் போடுறான், ஏன் போடுறான், எதுக்கு போடுறான், எதனால் இந்த லாக்டவுன் போடுறாங்க, இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா நம்ம எங்கே போனோம்னா குரான் கிட்ட தான் போகணும். ஏன்னா இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரே பொக்கிஷம் அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னா அந்த குரான் தான். அந்த குரானை படித்தாதான் அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவான். இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தை நோக்கி ஓடாத, இந்த உலகத்தில் எதிரி உங்களுக்கு பகிரங்கமான எதிரி ஷைத்தான் இருக்கிறான், அந்த ஷைத்தானோட திட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு நீ எதிர்த்து தான் ஏன் பக்கம் நின்று நீ என்ன பண்ண குரல் கொடுக்கணும், ஏன் சார்பாக நின்று குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், குரானில் பல முறை அழைக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், குரானை ஒரு மாய பொருளாகவும் ஒரு மந்திர பொருளாகவும் ஒரு பர்கத் பொருந்திய ஒரு வேதமாகவும் அப்படி எடுத்து வச்சிருக்குமே தவிர இந்த குரான் தான் நமக்கு நேர்வழி காட்டும். இந்த குரான் மூலியமாக தான் அல்லாஹ் என்கிட்ட இப்போ பேசுகிறான். ஏன் அல்லாஹ் கிட்ட நான் பேசணும்னா இந்த குரான் இப்போ படித்தேன் அப்படின்னா அல்லாஹ் என்கிட்ட பேசுவான், ஏன் உள்ளத்தை மாற்றுவான் அப்படி சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் நம்ம எடுத்து குரானை படித்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் நம்ம உள்ளத்தை தாக்கும், அதன்பால் நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது 68வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 17வது வசனத்துலேருந்து அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு தோட்டக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வாழ்ந்தவர் இவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்ததுக்கு பிறகு வந்தவர் இவர். இவர் ஒரு நல்லடியார். இவர் எந்த ஊரில் இருக்கிறார்னா யமன் தேசத்தில் இருக்கிறார். இவருக்கு 5 குழந்தைங்க. எத்தனை? 5 குழந்தைங்க. 5மே ஆண் பிள்ளைங்க, எல்லாமே ஆம்பளை பசங்க. அந்த 5 பசங்களில் ஒரு பையன் மட்டும் எப்படி இருக்கான்னா ரொம்ப நீதமான பையனாக இருக்கிறார். அப்பா சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்வார், அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாரு, அப்பா சொன்னார்னா அதுக்கு மறுபேச்சு பேசாமல் அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு குழந்தை. மீதி 4 குழந்தை எப்படி இருக்குன்னா அப்பாவுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்பா ஏதாச்சும் ஒரு தர்மம் செஞ்சார் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது, இருக்கிறதெல்லாம் தான தர்மம் கொடுத்துடுறது, இதெல்லாம் எங்கள் சொத்து கிடையாதா, அப்படிலாம் ஏசக்கூடிய பேசக்கூடிய குழந்தைங்க. இவர் அப்பாவுக்கு ஒரு நல்ல பழக்கம், அதுதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். இவர் இந்த நல்லடியாருக்கு அல்லாஹ் ஒரு நல்ல பண்பை கொடுத்து வச்சுருந்தான். என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, நல்ல வசதியான தோட்டம். அந்த தோட்டத்தில் அந்த காலத்து விவசாயம் என்ன இருக்கும், கோதுமை இருக்கும், அதே மாதிரி மக்காச்சோளம் இருக்கும், இது எல்லாம் இருக்கும். இது எல்லாமே அறுவடை செய்யக்கூடியவர். இவருடைய பண்பு என்ன அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த அறுவடையை அப்படியே பறித்து அப்படியே அந்த அறுவடை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பங்கு இவர் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அனைத்து வகையான அனைத்து இருக்கும் இல்லையா, அனைத்து அந்த வகைகள் அது அனைத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுத்துருவார். எல்லாம் இங்கே பாருங்கள். இப்போ இவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா தோட்டத்தை வைத்திருக்கவார், வருஷத்தில் ஒரு முறை அறுவடை செய்வார். அறுவடையில் ஒரு பர்சன்டேஜ் இவர் எடுத்துப்பார், மீதி ஃபுல்லாக தான தர்மம் பண்ணுவார். ஏழைகளை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு இருக்காது, வசதி இருக்காது, அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அழைச்சி பெருமைக்காண்டி செய்யலை, புகழுக்காண்டி செய்யலை, மற்றவன் பாராட்டுவான் அப்படின்றக்காண்டி செய்யலை, யாராவது பார்த்தா இவன் நல்லடியார் சொல்லணும் அப்படின்றக்காண்டி செய்யலை, உள்ளத்தால் செய்கிறார். நான் சாப்பிடாம இருந்தால் எனக்கு எப்படி வலிக்கும், நான் சாப்பிடாம இருந்தால் எனக்கு எப்படி பசி எடுக்கும், என் குழந்தைங்க சாப்பிடாம இருந்தால் எப்படி பசிக்கு அவங்களுக்கு தவிப்பாங்க, அதை உள்கொண்டு என்ன பண்ணுவாராம், தான் வச்சிருந்த அந்த வயலில் வரக்கூடிய விவசாயத்தை அந்த அறுவடையை ஏழைகளுக்கு மீத இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்துருவார். இப்படிப்பட்டவராக இருந்தார். குழந்தைங்க சின்ன பிராயத்தில் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பிடிக்கல, பாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் கொடுத்துட்றாரு. நம்மளும் என்ன பண்ணுறாரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கும் அந்த சாப்பாடை என்ன பண்ணுறாரு கஷ்டமாக்கி விட்டுறாரு, நம்மளும் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகிடுது, எடுத்து வைக்கலாம் இல்லையா, ஒரு 10 மூட்டை எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா, ஒரு 50 மூட்டை எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு 4 பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்பா செய்கிறது கரெக்டு, அப்பா செய்கிறது கரெக்டு, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம தான தர்மம் பண்ணோம், அல்லாஹ் கொடுத்த தோட்டம் இது, அல்லாஹ்வுடைய விளைச்சல் இது, அல்லாஹ்வுடைய விளைச்சலை அல்லாஹ்வுடைய பாதையில் தான் கொடுக்கணுமே தவிர நம்மளே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை பேசுது.
ஒரு காலம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வாப்பா என்ன ஆயிராருன்னா இறந்துடுறாரு. ஒரு காலகட்டத்தில் இவர் சின்ன வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்லேயே எப்படி இருந்தால் இந்த விவசாயியுடைய நாள் வந்துருச்சு, அறுவடை செய்யக்கூடிய நாள் வந்துருச்சு, இன்னைக்கு அறுவடையை அறுக்க போகிறாங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்காரர்கிட்ட போனோன்னா கண்டிப்பாக நமக்கு உணவு கிடச்சிரும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஊர். பாப்பா என்ன ஆகிட்டாரு, அந்த அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி பாப்பா இறந்துடுறாரு. இறந்த உடனேயே இப்போ அந்த தோட்டம் யார்கிட்ட வருது, அந்த 5 பிள்ளைங்கள்கிட்ட வருது. 5 பிள்ளைகிட்ட வந்தோடனே ஒரு பையன் மட்டும் பேசுகிறான், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இந்த தோட்டம் பாப்பா எப்படி நடைமுறையில் வச்சுருந்தாரோ அதே நடைமுறை நம்மளும் கடைபிடிப்போம். ஏன்னா இது அல்லாவுடைய தோட்டம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கறது, இது முழுக்க நம்மளே சாப்பிடக்கூடாது, ஏழைகளுக்கு இருக்குது, நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த 4 பசங்களும் இவருடைய காலரை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ வாயை திறந்த அப்படின்னா வாயிலே அடிப்பேன், இதுக்கப்புறம் நீ வாயை திறக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது நீ செஞ்ச அப்படின்னா என் கூட வச்சுப்போம், இல்லைன்னா உன்னை துரத்தி விட்டுருவோம் அப்படின்றாங்க. இவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அப்போ அல்லாஹ் குரானில் வரான். அல்லாஹ் குரானில் இப்போ பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? இன்னா பலவுனாவும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. அந்த தோட்டக்காரர்களை அல்லாஹ் சோதிக்க முற்பட்ட போது இப்போதான் அல்லாஹ் அவங்களுக்கு டெஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறாங்க அவங்க? இது அக்ஸமு ல யஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறாங்க, அல்லாஹ்கிட்டே சத்தியம் பண்ணுறாங்க. ல யஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். இதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எவருக்கும் தான தர்மம் கொடுக்கவே மாட்டோம், எல்லாத்தையும் நாங்களே அனுபவிப்போம். அவ்வளோ பெரிய தோட்டம், ஊருக்கே கொடுக்குறாங்கன்னா அது சின்ன தோட்டம் கிடையாது, அது அல்லாவே ஒரு, அது என்ன எப்படி சொல்கிறான்னா ஜன்னா அப்படின்றான். ஜன்னானா சொர்க்கம், அப்படி ஒரு தோட்டம்ன்றான். அல்லாஹ் பிரமிச்சே பேசுகிறான். அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து வச்சிருந்தா, அவங்க 5 பேருமே சொல்கிறாங்க, இதை 5 பேரில் 4 பேர் சொல்கிறாங்க, அந்த இன்னொருத்தனால வாய் கொடுத்து சொல்ல முடியல, தடுக்க முடியல. அப்போ அவரும் என்ன பண்ணுறாரு, ஆமோதிக்கிறார். சரி ஓகே, நம்ம இன்னும் பேச நம்மளையும் தள்ளி விட்டுருவாங்க, நம்மளும் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆமோதிச்சு உள்ளே இருந்துடுறாரு. அல்லாஹ் மேலே சத்தியமாக இதற்கு பிறகு நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் குரானில் நீங்கள் எங்கே படித்தாலும் அல்லாஹ் தொழுக சொல்லுவான், நீங்கள் நன்மையை செய்ய சொல்லுவான், நிறைய சொல்லுவோம். ஆனால் ஜக்காத் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் அல்லாஹ் எப்படி பேசுவான் அப்படின்னா, ஒமிம்மா ரசக்குனாகும், நான் உனக்கு வழங்கியதிலிருந்து. தொழுகை எப்படி சொல்லுவான், என்னுடைய தொழுகை நீ தொழு அப்படின்னு சொல்ல மாட்டான், தொழுவுங்க அப்படின்வான். பக்ராவுடைய சூரா ஆரம்பித்தோடனே சொல்லுவான் பாருங்க, அலிஃப்லாமீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுவான், அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த முத்தகீன் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பாங்க, நான் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் ஒரு வீடை கொடுத்துருக்கான் அப்படின்னா அது யார் கொடுத்ததான்? நான் கொடுத்தேன் அப்படின்றான். இந்த இடத்துல ரிசுக்கு அப்படின்னா நம்ம உணவு மட்டுமே எடுத்துக்கூடாது, பொருள் அந்தஸ்து செல்வத்தை மட்டும் எடுத்துக்கூடாது, அறிவையும் வச்சுக்கணும். ஒருத்தர் அறிவாளியாக பேசுகிறாரு, நல்ல ஒரு கருத்தை பேசுகிறாரு அப்படின்னா அப்போ அந்த பேசக்கூடிய எப்படி நினைக்கக்கூடாது, என் சொந்த கருத்து, நான் பேசுனது நீ மாறின அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுவும் அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு, இதுவும் அல்லாஹ் கொடுத்த ஒரு ரிசுக்கு, இதே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இது என்னால் முடிஞ்சது கிடையாது, இது அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் மனிதன் அல்லான்னு சொல்லணுமா. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா யாருமே அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த இந்த வீடு எப்படிப்பா கட்டினேன், நான் கட்டினது, இந்த கடை எப்படிப்பா நடத்தினேன், இது என்னால் ராப்பகலாக உழைச்சது, எல்லாமே நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லக்கூடாதான், அல்லாஹ் செஞ்சது அல்லாஹ் பண்ணதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த மார்க்கத்தில் நமக்கு உறுதியான நம்பிக்கை கொடுப்பான். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில் எங்கே சொன்னாலும் ஜக்காத்தை பற்றி பேசுனா நான் கொடுத்ததுலேருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா சூரா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், வயல் நாசம் உண்டாகட்டும், கொல்லி ஹுமசத்தில் லுமசா, புறம் பேசிக்கிட்டு இருக்கிறவன், போய் பேசிக்கிட்டு இருக்கிறவன், அதே மாதிரி அல்லதி ஜமா மாலம் அத்ததா, எப்படிப்பட்டவன் மீது நாசம் உண்டாகணும் தெரியுமா?
எவன் செல்வத்தை சேமிச்சுக்கிட்டு, ஜமானா சேமிச்சுட்டு, மால் செல்வத்தை சேமிச்சுட்டு வத்ததா அதை என்ன பண்ணுவாங்க, தினம் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு எத்தனை கார் இருக்குது, எனக்கு எத்தனை காசு இருக்குது, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், நான் எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினச்சிக்கிறான், என்ன நினச்சிக்கிறானா, அந்த செல்வம் நிரந்தரமாக என்கிட்டயே இருந்துரும். அவன் என்ன நினைக்கிறானா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த செல்வம் என்கிட்ட நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வச்சுருக்கான்ல, அப்படிப்பட்ட செல்வத்தை எண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாக்கட்டும் சொல்லிட்டு அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சுருக்கான். அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்லிக்கிட்டே வருவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய நெருப்பான, அல்லாஹ்வுடைய நெருப்பான், நாருல்லா அல்லாஹ்வுடைய நெருப்பான, அல்லாவே மூட்டப்பட்ட, அல்லாஹ் நெருப்பை எரிய வச்ச எப்படி எரியும் அந்த நெருப்பு, நான் மூட்டின அந்த நெருப்பை அவனுக்காண்டி தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றான். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, உலகத்தில் உலக ஆசாபாசங்களில் வாழாத, உனக்கு தேவையான 2 துணியாக வச்சுக்கோ, உனக்கு இருப்பிடத்துக்கு ஒரு ரூமு ஒரு வீடா அது வச்சுக்கோ, உனக்கு தேவைக்கு போக என்ன இருக்கோ அது என் வழியில் செலவு செய்யறாங்க. இதை விட்டுட்டு எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எடுத்து சேமித்து வைக்கிறீங்களோ அவர்கள் மீதெல்லாம் நாசம் உண்டாகட்டும். தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கல அந்த செல்வத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு மறுமை நாளில் உங்களை காப்பு நரக காப்பாக மாற்றி உங்கள் கழுத்துலேயும் கையிலையும் கால்லையும் மாட்டி உங்களை நரகத்தில் போடுவேன்றான். இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்க்கலாம். இந்த கொரோனா காலத்தில் சில வீடு அந்த பக்கத்து வீடாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வீடு உணவு சாப்பாடு இருக்காது, அவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வாசனை பொருளாக கறி சோறுமா ஆக்கி பக்கத்து வீட்டு இவங்க உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க, சாப்பிடாதவர்களாக இருப்பாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 மாதத்துக்கு லாக்டவுன் போட்டாலும் வீட்டில் மூட்டையில் அரிசி இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட முஸ்லீம்கள்லேயே குருடமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த லாக்டவுனில் நிறைய பேர் பார்க்கலாம். அவங்க இந்த போன லாக்டவுன்லேயே நிறைய பேர் இந்த அந்த தையல் மிஷினில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் புருஷன் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பத்தோடு தூக்க மாட்டிக்கிட்டே இருந்து போனாங்க. குடும்பத்தோட தூக்க மாட்டிக்கிட்டே இருந்து போனாங்க. எழுதி வச்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னா, எனக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு வசதி இல்லை, நான் எப்படி போய் கையேந்தி நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, எனக்கு அது அசிங்கமாக இருக்குது, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிறத விட என் குடும்பத்தோட நான் செத்து போகிறது மேல்னு சொல்லிட்டு 2 ஆம்பளை பசங்க தூக்கில் மாட்டிக்கிட்டு அம்மாவும் தூக்கில் மாட்டி இறந்து போகிறாங்க. இப்போ இதோடைய சுமை, இந்த பாவத்துடைய சுமை அல்லாஹ் யார் மேலே வைக்கிறான் அப்படின்னா, யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்களோ இவங்க மேலே தான் அல்லாஹ் அந்த பழியை போடுறான். ஏன்னா நீ வாழக்கூடிய உன் ஊரில் அந்த மக்கள் இறந்து போன அவங்கள போய் நீ கேட்டியா, உனக்கு அல்லாஹ் நான் செலவு கொடுத்து உன் தேவைக்கு போக வச்சுருந்தேனே, உன் பேங்க் பேலன்ஸுக்கு போக நான் வச்சுருந்தேனே, அந்த குடும்பம் செத்து போனதுக்கு காரணம் யார், நீதானே அப்படி பண்ணிகிட்டு இருந்த. உனக்கு மட்டும் செல்வம் கிடச்சிடணும், உனக்கு மட்டும் சொர்க்கம் கிடச்சிடணும், உனக்கு மட்டும் ஈமான் கிடச்சிடணும், உன்னுடைய சுயலாபத்தையே நீ கவனிச்சிட்டு இருந்தீங்க, மற்றவங்கள பற்றி பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் யாரெல்லாம் அவர்களை கவனிக்காமல் அவங்கள பாராமமாக விட்டுட்டு நாம் வாழ்ந்துட்டா போதும் சொல்லிட்டு இருக்கிறோமோ அவர்கள் மீதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட கட்டத்திலேருந்து மாறணும் நம்ம. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5 பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வின் சத்தியமாக இனி நாங்கள் யாருக்குமே தரமாட்டோம்னு சொல்லி அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. அந்த ஊரில் அந்த 5 பேருமே ஏன்னா உடன்படுறாருல, 5ஆவது ஆளும் என்ன பண்ணுறாரு, உடன்படலைன்னா அவரை வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லிருக்காரு. உடன்பட்டு அவரும் நிற்கிறார். ஆனால் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார், நீங்கள் பண்ணுறது தப்புடா, அப்பா பண்ணது நல்லதுடா, நல்ல காரியம்டா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவரே என்ன பண்ணுறாங்க, செய்ய வைக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, வலா எஸ்தஸ்னூன், அந்த அப்பா எப்படி இறந்த காலகட்டத்தில் இறக்குறாரு அப்படின்னா, அறுவடை காலகட்டத்தில் இறந்துடுறாரு. அவனுக்கு நைட் அவங்க போய் அந்த தோட்டத்தை அவங்களுடைய தோட்டத்தை போய் பார்க்குறாங்க, மக்காச்சோளம் தொங்கிட்டு கிடக்கு, அப்படியே அந்த கோதுமை அப்படியே கொத்தாக நிற்குது. அப்படியே காலையில் வந்தோன்னா அப்படியே பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட விவசாயத்தை அப்படி பார்க்குறாங்க, கண் கூட பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோட்டம்னா எல்லாம் தோட்டமாக சொல்கிறான். அது மக்காச்சோளம் இருந்துச்சா, இல்லை அதில் கோதுமை இருந்துச்சா, அதில் பழங்கள் இருந்துச்சா, எதுனால சொல்லலை,
ஆனால் எல்லாமே பூத்து இருந்துச்சு. எல்லாம் பறிச்சுட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உண்ணலாம், பருகலாம், எது வேணால் பண்ணலாம் அதில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வலா எஸ்தஸ்னூன், நாளைக்கு நாம் அறுவடை செய்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சேமித்து வைக்கிறோம், நாம் பணக்காரர் ஆக போகிறோம். என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு பறிக்க போகிறோம், இந்த ஊர்லேயே நாம் தான் பணக்காரங்க, நாம் தான் அதிகமாக சேமித்து வைக்க போகிறோம், நாம் தான் அறுவடையிலே மிகச்சிருக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி சொல்லலை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, இறைவன் நாடினால் அறுவடை செய்வோம் என்று அவர்கள் கூறவில்லை. வலா எஸ்தஸ்னூன் அப்படின்னா என்னது, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் இந்த அறுவடையை பறித்து நாங்கள் உண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல், நாளையிலேருந்து பணக்காரன் ஆக போகிறோம், அல்லாவை மறந்துட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க அல்லாவே மறந்துட்டாங்க. நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பணக்கார ஆக போகிறோம், சேமித்து வைக்க போகிறோம், நம்ம தான் செல்வத்திலே மிகச்சிருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க மிதிச்சு போயிட்டாங்க, அல்லாவே மறந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த நைட்டில் அவங்க 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் தூங்குறாங்க. 5 பேரும் போய் தூங்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, 5 பேருக்குள்ளே சொல்லி பேசிக்கிறாங்க, விடிய காலை 5 மணிக்கெல்லாம் மக்கள்லாம் ஏந்திருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் போயிடணும். போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு வெளிச்சம் வர்றதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, சூரியனுடைய வெளிச்சம் வர்றதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு, முடியுமா அந்த மாதிரி, ஆனால் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பறிச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவோம். எப்படி போகணும், சத்தம் இல்லாமல் போகணும். நமக்குள்ளே பேசும்போது நிசப்தமாக அப்படியே மெதுவாக பேசிக்கணும். எப்படி ஒரு பூனை தன்னுடைய வேட்டையாடும் போது எப்படி பதுங்கி இருந்து மெதுவாக வேட்டையாடுமோ அந்த மாதிரி நம்ம மெதுவாக போகணும். பக்கத்தில் அக்கம் பக்கத்துக்கு கூட கேட்கக்கூடாது. நைட்டோட நைட்டாக முடிச்சிடணும் அந்த வேலையை. காலையில் போயிட்டு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தூக்கிட்டு வந்துடணும். மக்கள் கேட்டாங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் உள்ளே போட்டுக்கிட்டு போய் தூங்கிடுறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபதாஃப அலைஹா தாயிஃபு மிர் ரப்பிக் வஹும் நாயிமூன், அந்த 5 நபர்களும் பல கனவுகளோடு உறங்கி கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் பேசுகிறான், அந்த 5 நபர்களும் பல கனவுகளோடு உறங்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ஒரு வானவரை அந்த தோட்டத்திற்கு தவாப் செய்யுமாறு அனுப்பினார். ஒரு வானவர் இறங்குறாரு அந்த தோட்டத்தில். ஒரே ஒரு தவாப் தான் செஞ்சார். அவர் ஒரு சுற்றிட்டு வந்துட்டு போயிட்டார். அவர் ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், ஒரு முறை சுற்றினார், அந்த தோட்டம் கருகி சாம்பல் ஆகிவிட்டுருச்சு. ஒரே ஒரு சுற்றிட்டு வந்தார், அந்த முழு தோட்டத்தையும் எல்லாம் நாசமாகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, ஃபனாதோ முஸ்பிஹீன், அதிகாலை 5:03 மணி ஆயிடுச்சு. அதில் ஒருத்தர் ஏந்திக்கிறான், ஃபனாதோ முஸ்பிஹீன், 5:05 ஒருத்தர் ஏந்திரிச்சிட்டு, ஏந்திரிங்க, அதிகாலை வந்துருச்சு, ஏந்திரிங்க, வாங்க போகலாம், அழைக்கிறார். ஃபனாதோனா அவர்கள் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார். முஸ்பிஹீன், அதிகாலையில் அழைக்கிறார், 3:30 மணிக்கு, நம்ம இப்போ தான் போகணும், இதுதான் கரெக்டான டைம், வாங்க போகலாம் அப்படின்றான். அப்போ அணிகுது அலா ஹர்சிக்கும் இன்குந்தும் சாரிமீன், எழுந்தியர்கள் காலையில் என்ன பண்ணுறாங்க, சென்று அவருடைய அறுவடையை என்ன பண்ணுறாங்க, பறிப்பதற்காக எல்லாம் ஏஞ்சி போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரமாக போயிடலாம், நம்ம போனால் தான் என்ன பண்ணுவோம், சீக்கிரத்தை எடுத்துகிட்டு வர முடியும், வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் பூனை நடக்கிற மாதிரி நடந்து யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே மெதுவாக போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது ஃபன்தலகு வஹும் யதகாஃபத்துன், போயிட்டு அந்த தோட்டத்தை அவங்க பார்த்துட்டாங்க. பேசிக்கிட்டே போகிறாங்க, இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை தான், நல்ல பொருள் தான், அப்பா இல்லை, இனியிலேருந்து நம்ம நல்லா வாழலாம், நம்மளுடைய பொருளாக நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், அந்த பங்கை எப்படி பங்கு போடலாம், நீ எப்படி எது எடுத்துக்கிற, நீ எது எடுத்துக்கிற, நீ பழங்கள் எடுத்துக்கிறியா, நீ கோதுமை எடுத்துக்கிறியா, நீ மக்காச்சோளத்தை எடுத்துக்கிறியா, எது எடுத்துக்க போகிற அப்படி சொல்லிட்டு மெதுவாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக போய்ட்டு அந்த தோட்டத்தை போய் பார்க்குறாங்க. அந்த 5 நபர்களும் பயந்து பதுங்கி நடந்து கொண்டு போனாங்களாம். போனோடனே அங்கே போய் அங்கே தோற்றத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ சொல்கிறாங்க, பலம்மா ரௌஹா காலு இன்னால் அல்லால்லூன், இது என்னடா அநியாயம், வழிமாறி வந்துட்டோம் போல், பார்க்குறோம் எதையும் காணும், இங்கே நேற்று நைட்டு பார்த்துட்டு போனோமே எல்லாமே இருந்துச்சே, காலையில் பார்த்தா எதுவும் இல்லையே. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அவங்க பேசிக்கிட்டதை அவங்க உரையாடல் பண்ணதை அல்ல அப்படியே கேலி கிண்டலாகவே பேசுகிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பா நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் இல்லையா, இருட்டில் வந்தோம் இல்லையா, அதனால் வழி மாறி வேறு தோட்டத்துக்கு வந்துட்டோம், இது நம்ம தோட்டம் இல்லை, நம்ம தோட்டம் வேறு இடத்துல இருக்குது, நம்ம அங்கே போய்க்கலாம், வாங்க, நம்ம தோட்டம் அந்த பக்கம் இருக்கும் நினைக்கிறேன், வழி மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது அந்த பையன் பேசுகிறான்,
ஏய் அல்லா எதுகுலன்னால் யோம அலைக்கும் மிஸ்கின் 4 நபர்கள் அந்த பையன் பேசுகிறான். 4 நபர்களை அந்த ஒருவனை பார்த்து சொன்னார்கள். என்ன சொல்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய தோட்டமே நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? அல்லாவுடைய பாவம் செஞ்சுருக்கீங்கடா, அதனால தான்டா அல்லா என்ன பண்ணா உங்களுடைய தோட்டத்தை கருகிட்டான்டா, நல்லா உத்து பாருங்கடா, இது உங்கள் தோட்டம்டா அப்படின்றான். நீங்கள் என்ன சொன்னீங்க? வரக்கூடிய வழியில் என்ன சொல்கிறீங்க? சீக்கிரமாக போகணும், பறிச்சுட்டு வந்துடணும். அந்த 5ஆவது நபர் ஒருத்தர் இருக்கார்ல, நல்லடியாக இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உள்ளே நாங்கள் 4 பேர் உள்ளே போயிடுவோம், நீ 5ஆவது வரல, வந்தோடனே என்ன பண்ணணும்னா முதல்ல தோட்டத்தை பூட்டு போட்டுடணும். நாங்கள் போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வெளியே வரும்போது தான் நீ திறக்கணும், அது வரைக்கும் நீ திறக்கக்கூடாது. அப்படிலாம் பேசிட்டு வராங்க அவங்க. பேசிட்டு வந்து பார்த்தா தோட்டம் ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. அப்போது அந்த பையன் சொல்கிறான், பலம்மா ரவுஹா காலு இன்னாலோன், அழிக்கப்பட்ட அந்த தோட்டத்தை கண்டபோது வழிமாறி வேறு இடத்தில் வந்துவிட்டோம் என்று சொன்னார்கள். பேசிட்டு வந்துட்டோம், வேறு வழி மாறி வந்துட்டோம் அப்படி சொல்லும்போது அப்போ அந்த பையன் பேசுகிறான், பல் நஹ்னு மஹ்ரூமோன், இல்லை நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம். அந்த நல்லடியார், அந்த ஒரு நல்ல பையன் தான் இல்லையா, அந்த பையன் சொல்கிறான், அண்ணன்கிட்டலாம் சொல்கிறான், நம்ம நல்ல ஒரு விஷயத்தை இழந்துட்டோம். என்ன இழந்துட்டோம்? ஏழைகளுக்காக வேண்டி அந்த நம்மளுடைய அப்பா வச்சிருந்த அந்த நல்ல தோட்டத்தை ஏழைகளுக்கு கொடுக்காம நாம அபகரிக்கிறோம், நாமே சாப்பிடணும், நாமே உண்ணுள்ளோம் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதனால அல்லாஹ் இந்த தோட்டத்தையே என்ன பண்ணா எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான், நமக்கு நாமளே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்னோன்னே அப்போது அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, கால ஔசத்துவம் அலம் அக்குல்லக்கும் லவ்லாத்து சப்பிஹோன். ஏன்பா அப்போ சொல்கிறாங்க. அந்த 5 பேரும் என்ன, அந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன பையன் இருப்பா இல்லையா, அல்ல அந்த அப்பாவோட பேச்சு கேட்டு இருந்தாலும் அவங்கள பார்த்து திட்டுறாங்க. முன்னாடி எங்களுக்கு சொல்ல வேணாடையே, நான் அப்படி தானே பேசுவேன், நான் இந்த தோட்டத்தை கொடுக்க மாட்டேன், நான் இந்த பழங்களை கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம், அப்படி தான் நான் பேசுவேன். நீ தலையில் அடித்து சொல்லணும் இல்லையா, நீ தப்பான காரியம் என்று சொல்லணும் இல்லையா, லவ்லா துசப்பிஹூன், நான் நினைவு கூறிக்கக்கூடாதா, அல்லாஹ் பற்றி நினைவு நீ என்று சொல்லியிருக்கக்கூடாதா, ஏன்னா நீ சொல்லலை சொல்லிட்டு அந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை அடிக்க போகிறாங்க. அப்போ அடிக்கும் போகும்போது அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் அவங்களே பேசிக்கிறாங்க, நம்ம தானடா அவனை வாயை மூட வச்சோம், வாய் திறந்தா நம்ம வெளியே போகிற வரைக்கும் நம்ம சொன்னோம், அவன் எப்படா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு எல்லாரும் மனம் உடஞ்சி போய் உட்காடுறாங்க. உட்காந்தோன்னே இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா லாலிமீன். அந்த 5 பேருமே சொல்கிறாங்க, இறைவா நீ எனக்கு கண்ணியத்தை கொடுத்தாய். என்ன கொடுத்த? நீ எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்த, நாங்கள் உனக்கு அநியாயம் செய்தோம், எங்களை நீ தண்டித்து விட்டாய். என்ன சொல்கிறாங்க, என்ன துவா கேட்குறாங்க? காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா லாலிமீன். இறைவா எனக்கு நீ கண்ணியத்தை கொடுத்து வச்சிருந்த, எங்கள் அப்பா மூலியமாக ஊருக்குள்ளேயே எங்களுக்கு என்ன பேர் வச்சுருந்த, நல்லா கொடுக்கக்கூடிய குடும்பம், நல்ல செல்வத்தை வந்து தனக்குன்னு வச்சுக்காம வாரி வாரி வழங்கக்கூடிய குடும்பம்னு எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து வச்சிருந்த, நாங்கள் செய்த ஒரு ஆசையின் காரணமாக எங்களுக்கு நாங்கள் தான் அநியாயமாக செஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அக்பல பாந்துவும் அலா பாலியத்தலாவும். அந்த 5 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே திட்டி மாறி மாறி திட்டிக்கிறாங்க. உன்னால தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்டன்னு சொல்லிட்டு 5 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அப்போது அவங்க மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, காலு யாவையிலனா இன்னா குன்னா தாகின். அவர்கள் சொன்னார்கள், வரம்பு மீறியவர்கள் நாங்கள் தான் யா அல்லா, இந்த தோட்டத்தை காலம் காலமாக எங்களுக்கு கொடுத்தாய், நாங்கள் ஏழைகள் கொடுக்க மாட்டோம் என்று பொய் சத்தியம் செய்தோம், அதனால எங்கள் தோட்டத்தை நீ என்ன பண்ண எரிச்சிட்ட. அசா ரப்புனா ஐ யுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபோன். அல்லாவே நாங்கள் மனமுவர்ந்து திருந்தினால் மீண்டும் எங்களுக்கு கண்ணியப்படுத்தி, நாங்கள் திருந்துகிறோம் யா அல்லாஹ், போதும் இந்த தண்டனை, நாங்கள் அனுபவித்து விட்டோம், எங்கள் தகப்பனார் வழியே நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், எங்கள் தகப்பனார் எந்த வழியில் எங்களை விட்டு போனாரோ அந்த வழியே நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், எங்களுக்கு போதும் யா அல்லாஹ் இந்த தண்டனை, எங்களுக்கு மறுபடியும் அந்த தோட்டத்தை மீண்டு கொடுப்பாய் ஆகுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கதாலிக்கல் அதாப், என்னுடைய முடிவு இப்படி தான் இருக்கும், அடுத்தவனுக்கு அநீதி அளிக்கணும், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறல்ல, என்னுடைய வேதனை இப்படி தான், என்னுடைய வேதனை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்முடைய வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுறான், பிந்திய சமுதாயமான நமக்கு அல்லாஹ் பேசுகிறான், வல் அதாபுல் ஆஹிரத்தி அக்பர் லவ்கானு யாலமோன், மறுமையிலையும் நான் இப்படி தான் உங்களை பிடிப்பேன். நீங்கள் நினச்சிட்டு வருவீங்க, என் தொழுகை என்னை காப்பாற்றும், என் நோன்பு என்னை காப்பாற்றும், என் சதக்கா என்னை காப்பாற்றும், என் ஜக்காத் என்னை காப்பாற்றும் நீங்கள் நினச்சிட்டு வருவீங்க.
நீங்கள் உலகத்தில் சில மனிதர்களை நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, அவங்கள நீங்கள் உபதேசம் செஞ்சுருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு நேர்வழிப்படுத்தியிருக்க மாட்டீங்க. நீங்கள் மட்டுமே தொழுது, நீங்கள் மட்டுமே சகாத் பண்ணி, நீங்களே சதக்கா பண்ணி, நீங்களே திருந்தி வாழ்ந்திருப்பீங்க. மக்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய வேதனை இப்படி தான் இருக்கும். லவ் காணும் ஆலமும் நீங்கள் அறியவே மாட்டீங்க. மறுமை நாள் என் பக்கம் வருவல்ல, ஏன்டா உன்னை தண்டிச்சேன்னு உனக்கு புரியவே புரியாது. அப்போதான் நான் புரிய வைப்பேன் என்னன்னு. நீ மட்டும் திருந்திக்கணும், நீ மட்டும் தொழுவணும்னு சொல்லிட்டு நீ சுயலாபத்திலோடு இருந்த. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு குரான் சொல்லி கொடுக்கல, அது என்ன பேசுதுன்னு சொல்லலை. பக்கத்தில் இந்து இருப்பான், கிறிஸ்டின் இருப்பான், அவனுக்கும் நீ நல்ல உபதேச பேரில் எதுவுமே சொல்லலைல்ல. நான் இன்னைக்கு உன்னை தண்டிக்கிறேன், உன்னை நான் இன்னைக்கு மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான். யார் பிற நலனை பாதுகாக்கலையோ நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை மறந்துடுறேன் அப்படின்றான். இப்படிப்பட்ட அசாபில் இருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடணும். இன்னொரு சம்பவம் பாருங்க. முந்தைய காலத்தில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகத்தில் எப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி, எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி இந்த சம்பவம்லாம் ரசூலா தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இப்போ இந்த குர்ஆன் வசனம் வரும்போது இந்த சம்பவத்தை ஃபுல்லாக ரசூலா சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது சம்பவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்னா, அப்துல்லான்ற ஒரு தோட்டம் இருக்குது, அப்துல்லாவுக்குரிய ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்திற்கு மேகமே நீ போ, பர்டிகுலராக அந்த தோட்டத்துக்கு மட்டும் நீ மழை பொழியணும், வேற எங்கேயும் மழையை பொழியக்கூடாது, அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்தம் வந்தது. அந்த சப்தத்தை இவர் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுற, பாலத்தில் போகும்போது மேகத்தை பார்க்குறாரு. அந்த மேகம் எங்கே போகுதோ அந்த வழியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார். போனால் ஒரு தோட்டத்தில் அந்த மழை, அந்த மேகம் நிற்கிது. கரெக்டாக அந்த தோட்டத்தை தாண்டியும் மழை பெய்யல, தோட்டத்துக்குள்ளேயே கரெக்டாக மழை பெய்யுது. யாருடைய தோட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு இளைஞர் வாலிபர் வரார். அவர் பேர் அப்துல்லா. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு சப்தத்தை நான் கேட்டேன், இந்த மாதிரி மேகம் வருது, உங்கள் தோட்டத்தில் மட்டும் மழை பெய்யுற மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி அற்புதம் உங்கள் தோட்டத்தில் நடக்குது, நீங்கள் அப்படி என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த அப்துல்லான்ற அந்த தோழர் சொல்கிறாரு, இந்த நல்லடியார் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 3ல் 1 பங்கு தோட்டத்தில் வரக்கூடிய 3ல் 1 பங்கு எனக்கும் என் குடும்பத்துக்கு எடுத்துப்பேன். என் உறவினர்கள், குடும்பம்னா நான், என் மனைவி, 5 பிள்ளைங்க அப்படி இல்லை, என் கூட இருக்கக்கூடிய தங்கச்சி, என்னுடைய பாட்டி, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, இப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு. உறவினர்கள், எனக்கும் என் உறவினர்களுக்கும் ஒரு பங்கை நான் எடுத்து வச்சுப்பேன். இன்னொரு பங்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஏழைகளுக்கு கூப்பிட்டு நான் கொடுத்துருவேன். மீதி ஒரு பங்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மறுபடியும் விவசாயத்திற்கு நான் போடுவேன். விவசாயத்தில் மறுபடியும் அதை அறுவடை செய்வேன், மறுபடியும் எனக்கு வரும். இதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இதை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதே நிலையில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒருபோதும் உங்கள் தோட்டத்தை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடக்குது. இது சொல்லலை, அந்த காலத்தில் நடக்குது. என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும்போது அபு தல்ஹான்னு சொல்லிட்டு அபு தஹதா அப்படின்ற ஒரு சஹாபி நபி தோழர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தோழர் என்ன பண்ணுறாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நபியே ரசூலுல்லாவே, என்னுடைய வீட்டை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், அண்டை வீட்டுக்காரருடைய மரம் என்ன ஆகுதுன்னா என் வீட்டு பக்கம் சாஞ்சி நிற்கிது. அது என்ன ஆகுதுன்னா என்னுடைய மதிச்சுவரை எழுப்ப முடியல. அந்த அரபு தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு ஹைட்டு கட்டுறாங்களா இல்லையோ சுற்றி காம்பவுண்டை ஹைட்டை கட்டிடுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சில சமயம் உடைகள் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஒரு மாதிரியாக சுற்றிடுவாங்க, யாரோ பார்த்துருவாங்க அப்படின்றக்காண்டி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கருவை பேணுவதற்காக வேண்டி முதல்ல சுவரதை எழுப்புவாங்க, ஹைட்டாக எழுப்பிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த பேரிச்சப்பழ அளவுக்கு, அந்த ஹைட்டுக்கு அளவுக்கு ஏற்றிடுவாங்க. ஏற்றினா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, பார்க்க மாட்டாங்க. அவங்க உள்ளே அவங்க பாட்டு அவங்க என்ன பண்ணலாம், பாலை கறக்கலாம், எது வேணால் அவங்க வேலை பார்த்துக்கலாம், உடை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம அந்த சுவரை எழுப்பிக்கிட்டு இருக்கேன் யார் ரசூலுல்லாவே, இன்னாருடைய மரம் என் தோட்டம் என்னோட வீட்டின் பக்கம் சாஞ்சி நிற்கிது, என்னால் அந்த சுவரை எழுப்ப முடியல. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி இந்த மரத்தை வெட்டிடுங்க,
இந்த மரத்துக்கு என்ன உங்களுக்கு கூலி கேட்குறீங்களோ அந்த கூலியை நான் தந்துடுறேன். அதுக்கு பகரமாக எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சன்மானத்தையும் நான் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த இடையரை நகர்த்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் இடத்துல தானே இருக்குது, உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார் யார் சொல்லா. எனக்கு இந்த முடிவை நீங்கள் பண்ணி வைங்களேன் சொல்லிட்டு இது ஒரு இந்த பிரச்சனையை தீர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் பேசுகிறார் ரசூலாட்ட. அபு தஹதா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒழு செஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபித்தோழரை அழைச்சி அந்த 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 மரத்தில் வச்சுருக்கிறார் இல்லையா அந்த வீட்டுக்காரரை அழைக்க சொல்கிறார். அவரும் வந்துடுறார். வந்த உடனே ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாருப்பா, அவர் செவரை எழுப்புறாரு, உன்னுடைய மரம் கொஞ்சம் இடையூறாக இருக்குது, நீ இந்த மாதிரி அந்த மரத்தை அவர் வெட்டிட்ட அப்படின்னா அதற்கு தகுதியான என்ன உனக்கு சன்மானம் நீ கேட்குறியோ அதுக்கு தகுதியான பொருள் அவர் கொடுக்குறேன்றாரு, நீ அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னா ரசூல்லாட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா மிதப்பா பேசுகிறார். உங்களுக்கு என்ன என் இடத்துல தானே இருக்குது, மரம் அப்படி தான் இருக்கும், அதுக்கு மரத்துக்கு தெரியுமா அது இப்படி தான் வளரணும் அப்படி தான் வளரணும் தெரியுமா, அது என் மரம் நிற்கிது, அவருக்கு வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி வச்சு நான் கட்ட சொல்லுங்களேன் அந்த மாதிரி பேசுகிறேன். அப்போ அந்த சாபி என்ன பண்ணுறாருன்னா, கோரிக்கை வச்ச சாபி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்களேன், எனக்கு இருக்கிறது சின்ன இடம், அந்த இடத்த நான் கட்டிக்கிறேனே சொல்லுங்களேன் அப்படின்ற. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு ஆஃபர் தராங்க. இங்கே பாரியா, இந்த தோட்டத்தில் அதாவது இந்த மரத்தை நீ வெட்டிட்ட அப்படின்னா அல்லாஹ் கிட்ட உனக்காண்டி சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்ட சொல்லி நான் துவா கேட்குறேன். என்ன சொல்கிறாங்க, இந்த மரத்தை நீ வெட்டிட்ட அப்படின்னா இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் இதே விட சிறப்பான மரத்தை நட்ட வைக்குமாறு அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்குறேன், அல்லாவும் உனக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறான், நீ என்ன சொல்கிற அப்படின்னா. அவன் நம்மளை மாதிரி மனுஷன் போல் என்ன சொல்கிற, அல்லாவாது இல்லாது அதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த உலகத்தில் எனக்கு இருக்குல்ல அந்த மரத்தை ஏன் வெட்டணும், நான் வெட்ட மாட்டேன், அது பரவாயில்ல, சொர்க்கத்தை கிடைச்சோ கிடைக்காம போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன் மரத்தை நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதை கேட்ட அந்த அபு தஹதா அந்த ஒளி செஞ்சுட்டு கேட்குறாரு இல்லையா, அவருக்கு மனம் பதறிடுது. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவருடைய பேர் அபு தஹதா, உங்களுடைய மனைவி பேர் உம்மு தஹதா, பையன் பேர் தஹதா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையன் பேரையா அம்மா அப்பா வச்சுப்பாங்க, தன்னுடைய அசல் பேரை சொல்ல மாட்டாங்க, பையனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அதே பேரை தனக்கும் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே புழங்குவாங்க. அபு தஹதா அப்படின்னா இந்த இன்னாருடைய அப்பாவே இவருடைய அப்பாவே அப்படின்ற ஒரு கால பழக்கம் அவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 6 தோட்டம் கொடுத்துருக்கான். எத்தனை தோட்டம்? 6 தோட்டம். அந்த 6 தோட்டத்துலேயும் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் 100 பேரிச்ச மரம். எப்படி? அப்போ மொத்தம் எத்தனை பேரிச்ச மரம் வச்சிருக்கிறார்? மரம் 600 பேரிச்ச மரம் வச்சிருக்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா மதினால தண்ணிலாம் இருக்காது, தண்ணிலாம் ரொம்ப தூரத்துக்கு போகணும். இவருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு கொடுத்துருந்தா அப்படின்னா தான் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு 6 நதி ஓடுற மாதிரி அல்லாஹ் அவருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அந்த தண்ணியே அந்த என்ன பண்ணுவார், அந்த தோட்டத்துக்கு அவர் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காராம். அந்த தண்ணியே அவருக்கு போதுமானது. தண்ணி காண்டி போயிட்டு தனியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் அப்படிலாம் இல்லை. தோட்டத்துக்குள்ளேயே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன ஆறையும் அல்லாஹ் கொடுத்து வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தான, அதை விட்டால் வேறு சொத்து இல்லை இவருக்கு. அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர்கிட்ட போகிறார். முதல்ல ரசூலாட்ட வர்றார். ரசூல்லாவே, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஆளுக்கு அந்த ஒரு மரத்தில் வச்சு சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டி வைக்க மாதிரி சொன்னீங்கல்ல, அது அல்லாஹ் எனக்கு தந்துடுவானா? என்ன கேட்குறாரு, அல்லாஹ் அது எனக்கு தந்துடுவானா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே ரசூலா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது யாருக்கு உங்களுக்குள்ளே யார் பேசி முடிச்சுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த துவா அவர்களுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாவும் சொல்கிறாங்க. உடனே ஒரு ஓடுறார். ஓடி போய்ட்டு அந்த நபர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போன நிப்பாட்டுறார். இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், அந்த மரத்துக்கு பகரமாக என்கிட்ட 6 தோட்டம் இருக்குது. அந்த 6 தோட்டத்துலேயும் அதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தேவையான ஆறும் அதுக்குள்ளே இருக்குது. அதில் ஒவ்வொன்று சின்ன சின்ன கன்றுகள், சின்ன சின்ன மரம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சீசனுக்கு ஏற்ப உங்களுக்கு பேரிச்ச பழம் தரக்கூடிய அனைத்து மரங்களும் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த 6 தோட்டத்தையும் இந்த ஆறையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கே தந்துடுறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் வெட்டிருங்கண்ணே அப்படின்ற.
இவ்வளோத்தையும் தெரியுங்களா, ஓகே நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் போய் வெட்டிடுறாரு. வெட்டிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், ரசூலாவே அவங்க வெட்டுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வெட்டுறேன்னு சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு ரசூலா அழுகுறாங்க. ரசூலா அழுகுறாங்க அவருடைய தியாகத்தை நினச்சி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு மரத்தை வெட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மரத்துக்காக நீ என்னை என்கிட்ட துவா கேட்க சொன்னீங்க, இல்லை உங்களுக்கு பல மரங்களை எல்லாம் நட்டி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பல மரங்களை உங்களுக்கு நட்டி வைக்கிறான், நட்டி வச்சிட்டேன் அப்படின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே ஓடுறாரு, வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குணமும் பாருங்கள். இப்போ நம்மலாம் போயிட்டு மனைவி கிட்ட கேட்காம யாருக்கிட்டையும் கேட்காம ஒரு பொருளை நான் விற்றுட்டு வந்துட்டேன், நீ வா வெளியே அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அட பைத்தியக்காரனே, உனக்கிட்ட மண்டைகிட்ட மூளைகில கலங்கி போச்சா, ஏன் இப்படி பண்ணுற, நம்மளாம் நடு ரோட்டில் போய் உட்காரணுமா, பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அவங்களுக்கு அதை விட்ட வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது. அந்த தோட்டத்தில் வரக்கூடிய அந்த பேரிச்ச பழத்தை அதையும் எடுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்கு போய் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் பொருள் வரும், அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவாக மரத்துக்கு மேலே ஏறுறாங்க, அந்த தேவையான கிளைகளை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, தோட்டத்துக்கு தேவையான வேலைகளை அந்த அம்மாவே ஏறி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நேரம் இவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை போய், யா உம்மு தஹதா, என் அன்பு மனைவியே, இஹ்ரிஜி, தோட்டத்தை விட்டு வெளியே வாங்க. சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல, அந்த தஹதான்ற சின்ன குழந்தை ஓடிக்கிட்டு இருக்காப்புல, தஹதாவே இஹ்ரிஜி, தோட்டத்தை விட்டு வெளியே வா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணேன், அல்லாவுடைய மார்க்கத்திற்காண்டி அல்லா கிட்ட நான் பேரம் பேசி இந்த தோட்டத்தை நான் விற்றுட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லா கிட்ட நான் பேரம் பேசி இந்த தோட்டத்தை நான் விற்றுட்டேன், இனிலேருந்து இந்த தோட்டம் நம்மளது கிடையாது, நீங்கள் வாங்க வெளியே போகலாம் அப்படின்றாரு. அப்போ போகலாம் சொன்னோன்னே அப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அப்படிலாம் பேசாமல், என் அன்பார்ந்த கணவரே, யா அபு தஹதா, என் மகனுடைய அப்பாவே, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா, யாருக்கிட்ட வியாபாரம் பண்ணால் நஷ்டமே அடைய மாட்டோமோ அப்படிப்பட்ட அல்லாஹ்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, அல்லாஹ் நமக்கு இதை விட சிறப்பானதை கொடுப்பான் அப்படி சொல்லும்போது அவரும் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மரம் அல்லாஹ்கிட்ட சொர்க்கத்தில் கிடச்சிரும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், அல்லாஹ் எனக்கு பல மரங்களை, அது எதுக்கு அப்படின்னா என் குடும்பத்துக்கே அல்லாஹ் பல மரங்களை சொர்க்கத்தில் நட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஃபேமிலியோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அணியிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் மதினால எங்கேயோ தூரத்தில் போயிட்டு ஒரு கொட்டை எதோ ஒன்று கட்டிக்கிட்டு அவங்க போய் அந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க வாழணும், ஏன் அப்படி கொடுக்கணும் அவங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த சஹாபாக்களும் சரி, அந்த காலத்தில் இருந்த மனிதர்களும் சரி, அவங்களாம் விளங்கி வச்சுருந்தாங்க, இந்த உலகம் ஒரு நாள் விட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போக தான் போகிறோம், போகும்போது எந்த செல்வமும் நம்ம கொண்டு போக போகிறது இல்லை, எந்த சொத்தும் நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை, நம்மளுடைய மனைவியும் நம்மளோட பசங்களும் நம்ம கூட வந்து படுக்க போகிறதும் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் ஒரு தனி மரமாக தான் போய் நம்மளை புதைக்க போகிறாங்க, நம்மள்கிட்ட வரப்போகிறது நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான், நம்மள்கிட்ட நாளைக்கு அல்லாஹ்கிட்ட போய் சந்திக்கும் பொழுது நம்ம அமல்களை வச்சு தான் நம்ம அல்லாஹ்கிட்ட பேச போகிறோம், நிற்க போகிறோம். இந்த உலகத்தில் பேரும் புகழும் செல்வம் மாலை எதுவுமே நமக்கு தேவைப்படாது அப்படின்றத அந்த காலத்தில் இருந்த மக்கள் அனைவரும் விளங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்கிட்ட பொய்யான பிரார்த்தனை கேட்குறோம், தினமும் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறோம், அர்-ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறோம், மாலிகி யௌமிddin சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வணக்கத்தில் மட்டும் அல்லாஹ் வச்சுக்கிட்டு உலக ஆசாபாசங்களில் தேடுறோம், சொத்த மதிப்பை தேடுறோம், அடுத்தவனை கம்பேர் பண்ணுறோம், அவன் என்ன 2 கார் வச்சுருக்கானா, அவன் அந்த கம்பெனி கார் தானே வச்சுருக்கான், அவனை விட உயர்ந்த காரை நான் வச்சுருப்பேன், நான் வாங்குவேன், அவன் வந்து இந்த கம்பெனிக்கு வேலை செய்ய போகிறானா, அதை விட சிறந்த கம்பெனியில் வேலை செய்ய போவேன், அவன் ஒரு கடை வச்சுருக்கானா, நான் 2 கடை வச்சுருப்பேன், நான் 3 கடை வச்சுருப்பேன், நான் இந்த வேலை பார்க்குறேன்னா அதை விட நான் சிறப்பான வேலையை பார்ப்பேன், அவன் டைல்ஸில் வீடு கட்டி வச்சிருக்கானா, நான் மார்பிள்ஸில் கட்டுவேன், அவன் மார்பிள்ஸில் கட்டி வச்சிருக்கானா, நான் பங்களா மாதிரி வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை அடிச்சுக்கிட்டு அல்லாஹ் தந்த பொருளை செல்வத்தை ரிஸ்கை அவன் மக்களுக்கு செலவு செய்யாமல்
தன்னுடைய பெருமை குலப்பெருமையை காட்டுறதுக்காண்டி தன் மேலே இருக்கக்கூடிய அந்த பெருமையை மக்கள் பாராட்டணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்காண்டி முற்படுறானே தவிர, ஆனால் அல்லாஹ் சொல்கிறேன், நான் கொடுத்த ரிசுக்கை என்னுடைய மக்களுக்கு போய் கொடுங்கப்பா, நான் உனக்கு தந்தது உன் வழியாக நான் தரேன், அவங்களுக்கு கொண்டு போய் நீ கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சொத்தை நமக்கு நாமளே அபகரிச்சிக்கிறோம். அப்படி அபகரிக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான், வயலுள்ளி கொல்லி உமசத்தில் லுமசா, செல்வத்தை சேர்க்கக்கூடிய செல்வத்தை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆக நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட சாபியாக இருக்கணும். ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அப்பாவுடைய வழிமுறையை பின்பற்றாமல் செல்வம் தேடி போச்சு. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு பாடம் என்ன கொடுத்தான், தோட்டத்தை நாசமாக்கி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, கண்ணியமே கிடையாதுன்னு தூக்கி போட்டான். ஒருத்தர் எப்படி இருந்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அவர் என்ன பண்ணார், இது எந்த கிடையாது, அல்லாட்டேருந்து என்கிட்ட இருக்கிறனால இதுலேருந்து ஒரு பங்கை நான் சாப்பிட்டுப்பேன், மீதியை நான் தான தர்மம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் இப்படி இருக்காரு, யாரோ வீட்டுக்கு யாரோட ஒரு பிரச்சனை, இவரோட பிரச்சனை கூட இல்லாது, யார் வீட்டுக்கோ யாரோடைய பிரச்சனையை தன்னுடைய சொத்தை ஃபுல்லாகவே கொண்டு போய் கொடுத்துட்டார். எதுக்காக வேண்டி, எதை விளங்கி இருந்தார், சொருக்கம் நிலையான சொருக்கம்தான் நிலையான வாழ்க்கை, அங்கே தான் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம், இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு விளங்கினனால அந்த 6 தோட்டம் 600 பேரிச்ச மரம் 6 அதோடைய மதிப்பு அவருக்கு விளங்கலை, அதோடைய அந்தஸ்து அவருக்கு புரியலை. இதை விட அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்றதை அதை விளங்கி அதை ஃபுல்லாக கொடுத்தாரு அப்படின்னா அவர் எதை பெருசாக எடுத்துக்கிட்டாரு, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானதுன்றது அவர் பெருசாக எடுத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மக்களை நம்ம வாழணும். அல்லாஹ் எனக்கு 50 ரூபா கொடுத்துருக்கானா, இந்த 50 ரூபாயில் நான் தாரண தர்மம் செய்வேன். ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்கள் யார்கிட்ட இல்லையோ அவங்க தர்மம் செய்யும்போது அல்லாவுக்கே ஒரு கூச்சம் வருதான். நான் அவனுக்கு 50 ரூபா தானே நான் கொடுத்தேன், ஆனால் அந்த 50 ரூபாயிலையும் 5 ரூபா அவன் தான தர்மம் பண்ணுறான்னு, அப்போ இவனுக்கு அதிகமாக நான் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே யோசிக்கிறான். அந்த ஒரு போர் வரும், அந்த போர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த போரில் தபுக் போரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சதகா கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க. அபூபக்கர் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன இருக்குது வீட்டில்னு கேட்டால் அல்லாவும் தூதரும் தவிர வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. உஸ்மான் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க 100 ஒட்டகம், 100 ஒட்டகத்துக்கு தேவையான அதை தீனி பண்டா எல்லாமே கொண்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் 10 இல்லை அப்படின்றாங்க. மறுபடியும் போகிறாங்க 100 ஒட்டகம் அதுக்கு தேவையான தீனி பண்டாரு கொண்டு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் 10 இல்லைன்றாங்க. மறுபடியும் போகிறாங்க 100 ஒட்டகம் 100 ஒட்டகத்துக்கு தேவையான தீனி பண்டாரு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. ஒட்டகத்தை மட்டும் கொடுக்கல, அதுக்கு தேவையான தீனை அந்த இதையும் கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்குறாங்க. அவ்வளோ கொடுத்துனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ உலகத்தில் என்ன பாவம் வேணால் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். செஞ்ச பாவத்தை இல்லை, செய்ய போகிற பாவத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சிட்டான், நீங்கள் என்ன பாவம் வேணால் செய்யலாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் இப்படி கொடுக்கும்போது ஒரு சஹாபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூலி வேலை செய்யக்கூடியவர், அவர் கையில் வச்சுருக்கிற சின்ன அந்த பேரிச்சம்பழம் 2ஓ 5ஓ வச்சுருக்காரு கையில், அவ்வளோதான் வச்சுருக்கிறாரு. அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. தேம்பி அப்படின்னு மாறி கூச்சப்பட்டுக்கிட்டே வராரு. இதை கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இதுதானே என்கிட்ட இருக்குது, இதை தவிர வேறு என்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம இந்த போருக்காண்டி நான் எதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேம்பி வந்துட்டு அந்த 5 பேரிச்ச பழத்தை அப்படி மறைச்சி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த முனாஃபிகள் பக்கத்தில் இருக்கும்போது, இந்த 5 பேரிச்ச பழம் உங்களை ரோமாபுரியத்துலேருந்து அந்த மண்ணிலிருந்து காப்பாற்றிடுமா அப்படின்னு கேலியாக பேசுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இங்கே கொடுத்த அனைத்து விட இங்கே யாரெல்லாம் தர்மம் கொடுத்தீங்களோ அவர்களை விட இவருடைய நன்மை என்னாவது ஈடாகாது அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணல, பொருளை பார்க்கல, நீ கொடுக்கக்கூடிய ஒரு பேரிச்ச பழமாக எல்லாம் பார்க்கல, நீ கொடுக்கக்கூடிய பெரிய செல்வமாக நல்லா பார்க்கல, உள்ளத்தை பார்க்குறான், உள்ள பரிசுத்தமாக இருக்கான்னு பார்க்குறான். அந்த உள்ளம் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்குதா, அல்லாவுடைய மார்க்கத்திற்காண்டி கொடுக்குதா, அல்லாவை நேசித்து கொடுக்குதா, இந்த உலகத்தை அற்பமாக நினச்சி கொடுக்குதான்றது தான் அல்லாஹ் பார்க்குறான். அதனால் அல்லாஹ் அவருக்கு என்ன பண்ணுறான், இங்கே கொடுத்த எல்லாருடைய விட இவருடைய நன்மை உங்களுக்கு ஈடாகாது அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும். உலகத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக நம்ம எப்போ இருப்போம் அப்படின்னா, எப்போல்லாம் பணம்னு யோசிக்கிறோமோ, எப்போல்லாம் செல்வம்னு யோசிக்கிறோமோ, எப்போல்லாம் கஷ்டம் வரும்போதெல்லாம் அல்லாவை திட்டுறோமோ, நம்மளாம் எங்கே இருக்கிறோம், உலகத்தின் ஆசாபாசங்களில் இருக்கிறோம். இப்போ இதை விட்டெல்லாம் நம்ம மாறணும் அப்படின்னா நமக்கு தான தர்மம் தான் அதை விட்டு நம்மளை மாறும். நம்ம எவ்வளோ தான தர்மம் கொடுக்க தான் மனசுக்கு சலிப்பாயிரும், இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்ப்பா, அப்போ இது நம்மளது இல்லைப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மாவுக்கு புரிஞ்சிடும்.
நம்ம நம்ம கையை அப்படி மடித்து வைக்கும்போது உள்ளே என்ன ஆகும்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்க என்ன ஆயிரும்னா உள்ளே செத்து போயிடும். உள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா, இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, இவனுக்கு ஆசையே இல்லையே அப்படி சொன்னால் அந்த ஆசையே அதுக்கு செத்து போயிடும். உலகத்தில் வாழணும், உலகத்தில் சேமிக்கணும் அப்படின்ற ஆசையை அந்த உள்ளத்துக்கு செத்து போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உலகத்தில் எது பார்த்தாலும் நமக்கு அற்பமாக தெரியும். ஒருத்தன் பெரிய பங்களா வச்சுருக்கானா, நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. நம்மள்ட்ட இருக்காது, அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஒருத்தர் 3 வேளை சாப்பிட்றான்னா நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருப்போம், நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம சோதனைக்காக தான் வந்திருக்கோம். இந்த உலகம் நமக்கு இல்லை அப்படின்றது நமக்கு என்ன பண்ணிடும், அந்த 1 ரூபா 2 ரூபா போடக்கூடிய தான தர்மம் நமக்கு அதை விளங்க வச்சிரும். ஆக இப்படிப்பட்ட நல்மக்களாக உங்களையும் என்னையும் அல்ல ஆச்சரியல் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.